எல்லாமே சொல்லக்கூடியது அழகு அழகு. அதுவும் பொதுவா அந்த பெண்ணின் அழகை பற்றி வர்ணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கே தோணும், ஆண்களை பற்றி அழகா எதுவும் வர்ணிக்கலையா, எந்த நூல்களும் வர்ணிக்கலையா, இல்ல யாரும் சொல்லலையா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஆண்களை பற்றி அழகாக வர்ணித்த நூல், அதுவும் இவங்க சாதாரண ஆண்கள் கிடையாதுங்க. தமிழகத்தை ஆண்ட 3 பேரரசு, சேரர், சோழர், பாண்டியர், இந்த 3 பேர்த்தையுமே எழுதிய ஒரு நூல் அப்படின்னா முத்தொள்ளாயிரம் அப்படிம்பாங்க. இந்த முத்தொள்ளாயிரம் நூல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மன்னனையும் 900 பாடல்கள் எழுதினதாக சொல்லப்படும். ஆனா நமக்கு கிடைச்சது 102 107 பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த 107 பாடல்களும் மிக அருமையான பாடல்கள். அதுலயும் சேரன், சோழன், பாண்டியன் மூவரையும் ஒன்றாக இணைத்து எழுதப்பட்ட நூல் இது. புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை இதெல்லாம் பாத்தீங்கன்னா போர்களை மையமாக வைத்து எழுதியிருக்கும். ஆனா இது ஒரு சிறப்பு வருது பாருங்க. அதுல முதல் பாடலாக முத்தொள்ளாயிரத்தில் நம்ம பார்க்க போற இப்ப முதல் பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாயார் அடைப்ப மகளிர் திறந்திட தேய்ந்து திருந்து குடுமியிவ ஆய் மலர் வண்டுளவும் அங்கன்னி வயமான் தேர் கண்டுலா வீதி கதவு அப்படின்னு இந்த பாடல் முடியும். இதோடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் போய் கதவை அடைச்சிட்டு வந்துடுறாளாமா. மகள் போய் என்ன பண்ற, கதவை திறந்துகிட்டு அந்த கதவு மேலேயே சாஞ்சிக்கிட்டு சேர மன்னன் வரானா அப்படின்னு அந்த தெருவையே பார்த்துக்கிட்டு, அதாவது அந்த நகரும்பாங்க, அந்த நகரையே பார்த்துக்கிட்டு அந்த கதவுல இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படி இந்த கதவை ஆட்டிக்கிட்டே இருக்காளாம். அப்படி ஆட்டும் போது அந்த கதவனுடைய கொண்டி இருக்கும் பாருங்க, அந்த கொண்டி தேஞ்சு போயிருச்சான். அப்ப எத்தனை தடவை அந்த கதவை ஆட்டியிருப்பாங்கன்னு பாருங்க. அந்த கொண்டி தேயுது அப்படின்னா எத்தனை நாட்களாக அந்த சேரன் மன்னன் ஒவ்வொரு நாளும் வரும் பொழுது அந்த கதவுல சாஞ்சி 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 அந்த மக என்ன பண்றாளாம், அந்த சேர மன்னன் வரும் அழகு இருக்குது பாருங்க, அது எப்படி இருக்குமா, அவன் வர அழகு. இந்த ஒரு மன்னன் வரும் பொழுது எப்படி வருவான், நல்ல ஒரு வலிமையான ஒரு தேர் பூட்டிய குதிரையில தான் வருவான் மன்னன். ஆனா அவன் அந்த நகர்ல வரும் பொழுது மான் போல் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறான். எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. ஒரு கம்பீரமான சேர மன்னன் ஒரு கம்பீரமான குதிரையில மான் போல் மெல்ல 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 நகர்ந்து வருவதை மகள், அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய மகள் பார்த்து அழகை ரசிப்பதற்காக காத்திருக்கிறாள். அப்படி அந்த மன்னன் வரும் அழகை பார்ப்பதற்காகவே. அப்படின்னா அந்த நாட்டை ஆண்ட மன்னன் எவ்வளவு அழகாக அந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருள். ஏன்னா இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன், ஒரு நாட்டின் மன்னன் வரும் பொழுது அவனை ரசித்து அவன் காண வேண்டும் என்று ஒரு குடிமக்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அவன் அறம் தவறாமல் நல் ஒழுக்கத்தோடு அந்த நாட்டை ஆட்சி செய்வதனால்தான் அந்த ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருக்கிறது. இது சேர மன்னனுக்கு கிடைச்ச ஒரு பெரும் ஒரு வாய்ப்பு. சோழனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அதே முத்தொள்ளாயிரத்துல வருது. இது சேர மன்னரை எழுதியப்பட்ட பாடல். அடுத்து சோழ மன்னர் பத்தி எழுதுறாரு பாருங்க. திறந்திடு மின் திறந்திடுமன் தீயவை பிறகாண்டும் மாந்தர் இறந்து படி பெரிதாம் ஏதம் உறந்தையர் கோன் தன்னார மார்பில் தமிழர்னார் பெருமானை கண்ணார கான் கதவு அப்படிங்கிற. இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய் கதவை சாத்திட்டா, அதே தாய் சொல்ற மாதிரி கதவை திறந்து விடுங்கள், எப்படி ஒரு நல்லது வருதோ அதே மாதிரி ஒரு தீயதும் போகத்தான் செய்யும். அந்த தீயது போகுதேன்னு நல்லதை பார்க்காம நம்ம குழந்தை இருந்துடக்கூடாது, கதவை திறந்துடு, அந்த தீயதை பத்தி பின்னால பாத்துக்கலாம். ஏனால் வருவது யாருன்னு கேட்டீங்கன்னா, உரை ஆட்சி செய்த சோழ மன்னன் வருகிறான்.
அந்த மன்னன் வரும் அழகு இருக்கே, பொதுவா சோழர்களை பார்ப்பதுங்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா அவர்கள் போர் 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 என்றே வாழ்ந்தவர்கள். நகரில் உலா வருவதே பெரிய விஷயமா. அப்படி அந்த நகர் உலா வரும் பொழுது நாம் கதவை சாத்தி வைத்து நாம் பிள்ளையை காக்க வேண்டும் என்று கதவை சாத்தி வைப்பது முறையல்ல. திறந்து வைப்போம், தீயவை வருவதை பின்னால் பார்த்து கொள்வோம். சோழ மன்னன் வரும் நகர் உலா வரும் அழகை பார்க்க வேண்டும் நம் குழந்தைகள். ஏன்னா ஒரு மன்னன் எப்படி சுய ஒழுக்கத்தோடும் வீரத்தோடும் கண்ணியத்தோடும் இந்த நாட்டை ஆட்சி செய்கிறான் என்று நமது குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும் என்று தாய் சொல்வதாக இது அமைந்திருக்கும். அது எப்படி வராருங்களாமா, தமிழர் மரபு மாறாமல் வருகிறாராம். இங்க இந்த வார்த்தையை குறிச்சு எழுதியிருக்காங்க பாருங்க. தமிழர் நற்பெருமானை கண்ணார காண்க. கதவை திறந்து வைத்து தமிழ் பெருமையோடு மரபு மாறாமல் வரும் அந்த மன்னரை கண்ணார காண்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ சேரனை பார்த்தாச்சு, சோழனை பார்த்தாச்சு. பாண்டியர்களை பத்தி இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே முத்தொள்ளாயிரத்துல இதுல பாண்டியர்களோட பாடல் தாங்க இருக்கிறதுலே டாப்னு சொல்லணும். அப்படி அழகா எழுதியிருக்காங்க. எப்படி பாருங்க, காப்படம் கொன்றன் அன்னை கடிமனை இல் செறிந்து யாப்படங்கு ஓடி அடைத்த பின், யாப்படங் ஓடி அடைத்த பின் மா கொடுங்கோன் நன்னலம் காண கதவாம், நன்னல காண கதவாம் துளை தொட்டார்க்கு, துளை தொட்டார்க்கு என்னை கொல் கைமார் அப்படிங்கிற, கைமார் அணி அப்படி, கைமார் அணி அப்படிங்கிற. இது என்ன பொருளாம், தாய் வந்து கதவை பூட்டிட்டான், தாய் வந்து கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டான். பாண்டிய மன்னன் அந்த நேரம் பார்த்து வந்துட்டாராம். மகள் வீட்டுக்குள்ள அந்த தேர் வர்ற சத்தத்தை கேட்டுட்டு அம்மா சாவி எடுத்துட்டு வந்து திறப்பதற்கு முன் மகள் ஓடி போய் அந்த சுவாவியினுடைய அந்த துளை இருக்கும் இல்லைங்களா, அந்த சாவி போடுற அந்த துளை வழியாக, இந்த துளையின் ஓட்டை வழியாக பாண்டிய மன்னனை பார்க்க துடிதுடைத்து போய் நிற்கிறாளாம். எப்படி பாருங்க, ஒரு பாண்டிய மன்னன் தானே, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். அம்மா போய் சாவி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த மன்னன் போகி விடுவார். அதுதான் கடிமனைனா அந்த இடம், இல்லம், இல்லத்தையும் குறிக்கும். அதாவது கடிமனைங்கிறது பல பொருள் இருக்கிறது, இந்த இடத்துல வந்து இல்லம் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அந்த இல்லத்துக்குள்ள இருக்கிற மகள் ஓடி போய் அந்த சாவியின் ஓட்டை வழியாக பாண்டியன் மன்னன் முகம் பார்த்து, நம் நாட்டை ஆளும் மன்னனின் முகம் பார்த்து, அவன் வீரம் பார்த்து, நாம் வாழ்ந்தால் அறம் பொருள் இன்பமாக இந்த மன்னனை போல் வாழ வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள் நினைப்பார்களாம். இப்போ இன்னைக்கு உங்க குழந்தைகிட்ட என்ன லட்சியம், என்ன இலக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு தொழிலதிபரை பார்த்து நான் இவரை போல் வாழ வேண்டும். சில பேர் இன்னும் கூட சொல்லுவாங்க, நான் அப்துல் கலாம் ஐயா போல சாதிக்கணும். இன்னும் சில பேர் வந்து ஒவ்வொரு அறிஞர்கள் சொல்லுவாங்க, அதாவது நமது பாவாணர் ஐயாவை போல் சிறந்து பேச்சிலும் எழுத்திலும் சொல்லிலும் இருக்கணும்னு ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்களா, நான் பாண்டிய மன்னரை போல் வாழ வேண்டும் அப்படின்னா என்னங்க, ஆளுமை மிக்க, சொல் மிக்க, செயல் மிக்க, திறன் மிக்க, செல்வம் மிக்க, வீரமிக்கவராக வாழ வேண்டும். அதேதான் இந்த 3 இடத்துலையும், இந்த 3 பாடல்களையும் ஒற்றுமையாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நிறைய செய்திகள் இருக்கிறது. அதில் முதலானது மன்னர்கள் வருகிறார்கள். இரண்டாவதாக அந்த மன்னர்களை தங்கள் குழந்தைகளுக்கு, அதாவது அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லித் தரு தாய்மார்களாக அமைகிறார்கள். நீ எப்படி வாழ வேண்டும், ஒரு நெறி ஒழுக்கத்தை கற்றுத் தருகிறார்கள் அந்த இடத்தில். அடுத்ததாக இது எல்லாமே அந்தந்த நாட்டுக்குள் அந்தந்த தெருவுக்குள் நடக்கிறது. அடுத்தது இவர்கள் எல்லோருமே தேரில் வருகிறார்கள். இந்த தேரில் இவர்கள் வரும் அழகையும் அந்த
மகிழ்ச்சியும் இவர்கள் எங்கிருந்து கண்டு களிக்கிறார்கள் என்றால், தங்கள் இல்லத்தின் கதவின் வாயில் அருகே நின்று. இங்க என்னங்க, கதவு என்கிறது மையப்பொருள். அங்கே நின்று அனைத்தும் மகிழ்ச்சி களிப்பில் அந்த மக்கள் வாழ்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருள். இப்படி அழகாக வர்ணனரை சொல்லி, அதாவது நம்ம சொல்லுவோம் கம்பராமாயணம் தான் இருக்கிறதுலயே வர்ணரை அதிகம் என்பார்கள். ஆனால் முத்தொள்ளாயிரம் படித்து பாருங்கள், நமது தமிழ்நாட்டை ஆட்சி செய்த வேந்தர்களின் வர்ணரை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு மீண்டும் வேண்டும் என்றால், இந்த முத்தொள்ளாயிரத்தை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அல்லது கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தகவல் கொடுங்க. நாங்க இன்னும் இந்த முத்தொள்ளாயிரத்தை பத்தி செய்திகளை நிறைய பகிர நாங்கள் விருப்பப்படுகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்க செய்திகளாக கொடுங்கள். இது போன்ற செய்திகளை கேட்பதற்கு எங்களுடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.